அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெற்றி வாகை சூடக்கூடிய வேட்பாளர்கள் ஓரளவுக்கு லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 24/4/2026 அன்று நடந்த தமிழக தேர்தல் திருவிழாவில் வெற்றி வாகை சூடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்துருவோம். முதலில், ஏன்னா நான் அருப்புக்கோட்டைங்கிறனால எங்கள் அருப்புக்கோட்டை தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்துருவோம். மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு முறையில் இவரை நல்லா தெரிஞ்சிருக்கும். மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர் பாசமிகு அண்ணாச்சி KKSSR அவர்கள். பெரும்பாலும் இந்த தொகுதியில், அருப்புக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு 10,000-20,000 பேரையாவது அவங்களுடைய பேரை ஞாபகம் வச்சுருக்கார். பார்க்கும்போதே அவர் பேரை சொல்லி டக்குன்னு கூப்பிடக்கூடிய ஒரு திறமை அண்ணாச்சிட்ட இருக்கு. மக்களோட மக்களாக நன்றாக பழகக்கூடியவர், நன்றாக திறமை, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, தேர்தல் பணிகளை திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவர். எந்த பணிகளாக இருந்தாலும் அந்த துறையில் மிகப்பெரிய சாதனைகளை ஏற்படுத்தக்கூடியவர், சாதனை சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு மேலே அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார். சரிங்களா? இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 11 தேர்தல்களில் போட்டியிட்டு 9 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார். அப்படின்னா பாருங்கள், அவருடைய அரசியல் அனுபவமே 60 வருஷம் ஆச்சு. 60 ஆண்டு அரசியல் அனுபவம். எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார், விருதுநகர் மாவட்ட தலைவராக இருந்தார். ஸோ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கவுமே ஏடிஎம்கேல சேர்ந்து, அதற்கப்புறம் திமுகவில் வந்ததுக்கப்புறம் மிக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் தூண். இந்த தெற்கு பகுதியில் அண்ணாச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக விளங்கி கொண்டிருக்கிறார். அருப்புக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை வரைக்கும் அவர் தாங்க ஒரு நிரந்தர எம்எல்ஏ. அவர் இருக்கும் வரை அவர் தான் எம்எல்ஏ. அந்த மாதிரி ஒரு மக்களிடம் நன்மதிப்பை பெற்ற ஒரு வேட்பாளர். அதனால் அதுவும் எங்கள் அருப்புக்கோட்டை வேட்பாளர் இல்லையா? ஸோ அதனால் முதல் வெற்றி அவருக்கு. அண்ணன் KKSSR அவர்கள் குறைந்தபட்சம் 20,000 ஓட்டுகளுக்கு மேல் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். சரிங்களா? அடுத்தபடியாக திமுகவில் முதல்வர் MK ஸ்டாலின், சரிங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மா சுப்பிரமணியன் அவர்கள், TRP ராஜா அவர்கள், விழுப்புரம் பொன்முடி அவர்கள், திருச்சி KN நேரு அவர்கள், தாமோ அன்பரசன், பெரிய கருப்பன், சரிங்களா, விழுப்புரம் பொன்முடி, அப்புறம் சேகர் பாபு, இவங்க எல்லாருமே வெற்றி பெறும் வேட்பாளர்கள். ஈரோடு முத்துசாமி, செந்தில் பாலாஜி அவர்கள், அதே போல் PTR பழனிவேல்ராஜன் அவர்கள், இவங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள். அதே போல் அதிமுகவில் எடுத்தோம் அப்படின்னா, எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி K பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். அதுக்கப்புறம் அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்களில் இவர் CV சண்முகம் மயிலம் தொகுதியில் இப்போ மாறி நிற்கிறாரு, அவர் ஜெயிப்பார். அது மாதிரி MR விஜயபாஸ்கர், வேலு SP வேலுமணி, திருப்பரங்குன்ற தொகுதியில் ராஜன் செல்லப்பா, அப்புறம் ஏடிஎம்கேல முக்கியமான சில திருமங்கலத்தில் RB உதயகுமார், இந்த மாதிரி அவங்க லிஸ்ட்டு ஒன்று போய்கிட்டே இருக்குது. பிஜேபி பாஜக அதிமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அந்த செயலிழந்த பாஜக இந்த தடவை 28 தொகுதி 27 தொகுதி வாங்கினாங்க. 27 தொகுதி வாங்கினாலும் 6 தொகுதியில் வெல்றதே பெரிய கஷ்டம். அவங்க சாத்தூர் தொகுதியில் நிற்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தாலும் தோற்றாலும், ஏன்னா அவருக்கு தோல்வி தான் காட்டுது.
பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது ஜெயித்தாலும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். அதே போல் தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வி, வானதி சீனிவாசன் தோல்வி, நாகர்கோவில் எம்ஆர் காந்தி வெற்றி. இது மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிலர் 6 தொகுதி ஜெயிக்கிறது பெரிய பெரிய விஷயம். 6 எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு வந்தாலே பெருசு இந்த 2026 எலெக்ஷனில். இது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு பாஜகவில் முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் குறைந்தபட்சம் 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போயிருப்பாங்க. அதை விட அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அது அந்த கட்சியாக தன் தலையில் தானே மண்ணவாரி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம பொதுவான ஆள். அதனால் எந்த கட்சி ஜெயித்தாலும் தோற்றாலும் நம்ம வரவேற்பதை செய்வோம். ஜெயிக்கின்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இதுதான் இந்த 2024 எலெக்ஷனில் ஒரு ஆரம்ப கட்டத்தில் உள்ள முதல் கட்டம். இனி அடுத்தடுத்து நிறைய வெற்றி வேட்பாளர்கள் லிஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ அதனால் முதல்ல ஜெயிக்க போகிறது நம்ம அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோடி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட இந்த வேட்பாளர்கள் உறுதியாக வெற்றி வாகை சூடி சட்டமன்றத்துக்குள் செல்வார்கள். நன்றி, வணக்கம்.